குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வகுப்பு 6 யூனிட் 1 எண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பகை எண்கள் மடங்குகள் காரணிகள்ல கணக்குகள் நம்ம போன வீடியோஸ்ல நிறைய பார்த்துட்டோம். இன்னைக்கு இப்போ 8ஆம் கணக்கு பார்க்க போறோம். 8ஆம் கணக்கு என்ன அப்படின்னா, பகை எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கும் என்பதை ஓர் எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க நாங்க பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒவ்வொரு பகை எண்கள் 3 காரணிகளை பெற்றிருக்கும் என்பதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. குறைந்தது 3 காரணிகள். பகை எண்கள் நிறைய இருக்கு. நான் சும்மா ஒரு 2 எண்கள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4ம் 14 எடுத்துக்கிறேன். இப்ப 4 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. பகை எண் 4 எடுத்து இதுக்கு காரணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். காரணிகள் என்னென்ன இருக்கும்? 1 காரணி, 2ஆம் நம்பர், 2ஆம் வாய்ப்பாடு, 2 4 2 காரணி, அதே எண் காரணி. சோ குறைந்தது 3 காரணி இருக்கு இதுக்கு. இப்போ 3 காரணி பெற்றிருக்கு. அடுத்து இன்னொரு பகை எண் இருக்கு பாத்துங்க. பகை எண் இன்னொன்னு இருக்கு, 14 இருக்கு. இதுக்கு காரணி கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன காரணிகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வரும், 2ஆம் வாய்ப்பாடு அடிபடும், 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கும், 3 4 5 6 வகுக்காது, 7ஆம் வாய்ப்பாடு காரணியா வரும், 7 1 7 7 2 14 அதே நம்பர் காரணியா வரும். சோ இங்க எத்தனை காரணி இருக்கு? 4 காரணி இருக்கு. நம்மளோட கணக்கு என்ன? பகை எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கும். இந்த நம்ம 2 எண் எடுத்துட்டோம். 2 எண்கள் 3 காரணிகளை பெற்றிருக்கும். சோ நம்ம என்ன எழுதிடலாம்? எனவே பகை எண்கள் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கும் என்பது மெய்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம என்ன எழுதிடலாம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் கணக்கு போடுறேன். 10ஆம் கணக்கு என்ன? நான் ஓர் ஈரிலக்க பகாயன், எனது இலக்கங்களின் கூடுதல் 10, மேலும் நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணியாவேன் எனில் நான் யார்? பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஈரிலக்க பகாயன்ல கூட்டுனா 10 வரணும். ஒரு ஈரிலக்க பகாயன்கள் எது வேணாலும் இருக்கலாம். அந்த பகாயங்களோட இலக்கங்களை கூட்டினா 10 வரணும். அந்த எண் 57 அப்படிங்கிற எண்ணோட ஒரு காரணியாவும் இருக்கணும். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கணக்கு தான் உங்களை பொறுத்தவரை, 6ஆம் வகுப்பை பொறுத்தவரை. ஆனா கணக்கு ரொம்ப ஈஸி. ஈரிலக்க பகாயங்கள் நமக்கு தெரியும். ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு 6 நம்பர் சும்மா எழுதிக்குவோம். இது வர இதுக்குள்ள வரலைன்னா நம்ம பார்த்துக்குவோம். இந்த நம்பர் நான் எழுதியிருக்கேன். ஈரிலக்க பகாயன்கள் நான் எடுத்து எழுதிட்டேன். 11 13 17 19 23 29 அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஈரிலக்க பகாயன்கள். இதுல இலக்கங்களின் கூடுதல் 10 வரணும். எந்த இலக்கங்களை கூட்டினா 10 வரும்? இப்ப 1 1 கூட்டினா 2, 1 3 கூட்டினா 4, 1 7 கூட்டினா 8, 2 3 கூட்டினா 5, 2 9 கூட்டினா 11, 1 9 கூட்டினா என்ன வருது? 10 வருது. அப்ப கூடுதல் இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னு போட்டு என்ன வரலாம்? 19 எடுத்துக்கிறோம். 1 + 9 என்ன வருது? 10 வருது. அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சரி பண்ணியாச்சு. அதாவது இலக்கங்களை கூட்டினோம்னா 10 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? 57ஓட காரணிகள். இது இந்த நம்பர் 57 காரணியா வருமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம 57 காரணிகள் கண்டுபிடிச்சா ஈஸி. 1ஆம் நம்பருக்கு 57 காரணிகள் வரும். அடுத்து 2 வகுக்காது, 3ஆம் நம்பர் வகுக்கும் காரணிகள். 3 நம்பர் வகுக்குமா? 19 3 57 வரும். 9 7 ஒரு 3 3 5 அடுத்த 57 வந்துருச்சு 3ஆம் நம்பரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 19ஆம் வாய்ப்பாடு. என்ன வாய்ப்பாடு? 19ஆம் வாய்ப்பாடு வகுக்கும். 19 3 பாருங்க, 39 27 2 1 3 3 3 5. அப்ப 19 ஒரு காரணியாக வந்து விட்டது. எதுக்கு? 57க்கு. சோ நம்ம ஈரிலக்க பகாயன்கள் நம்பர் 19 எடுத்தோம். 19 எடுத்துக்கிட்டோம். அதோட எடுத்துக்கிட்டு இலக்கங்களை கூட்டினோம், 10 வந்துச்சு. அந்த 19 காரணியான்னு பார்த்தோம், காரணி ஆயிடுச்சு. சோ நம்ம என்ன எழுதிடலாம்? ஈரிலக்க பகாயன்களின் கூடுதல் 10ம் 57 காரணியும் ஆனது. எது? 19. சோ இந்த கணக்கு வளரலாம். சிலங்க நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பகா காரணிப்படுத்துதல், பிரைம் ஃபேக்டரைசேஷன். பகா காரணிப்படுத்துதல் என்ன அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க? கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை பகா காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதுவது. பகா காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதுனா அதுதான் பகா காரணிப்படுத்துதல் எனப்படும். இதுல 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வகுத்தல் முறை, காரணி செடி முறை. டிவிஷன் மெத்தட், ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். 5ஆம் வகுப்புல நம்ம படிச்சிருக்கோம். 5ஆம் வகுப்புல நல்லா எனக்கு தெரியும். 5ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். டிவிஷன் மெத்தட், ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். ஒரு நம்பர் கொடுத்து அது பகா காரணிகள் படுத்தினா 2 முறையிலும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வகுத்தல் முறை பாருங்க. இப்ப 36 அப்படிங்கிற நம்பருக்கு பகா காரணிப்படுத்தல் கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா எப்படி போயிட்டு 36 என்ன இருக்காங்க? 12ஆம் வாய்ப்பாடுல பார்த்திருக்காங்க. 18 2 36. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 32 18. அதுக்கப்புறம் 3 9. அப்புறம் 1 3 3. அவ்வளவுதான் முடிஞ்சு. வேற எந்த காரணி வராது. அப்ப 36 பகா காரணிகள் அப்படின்னு 2 இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். 2 × 2 × 3 × 3. அதே மாதிரி சில சமயம் 2ஆம் வாய்ப்பாடுக்கு பதிலாக 3ஆம் வாய்ப்பாடு போயிருக்காங்க. 3ஆம் வாய்ப்பாடு போனாலும் இது ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி பெருக்கினாலும் 36 தான் வரும். இந்த மாதிரி பெருக்கணும் 36 தான் வரும். இந்த மாதிரி மாத்தி பெருக்கணும் 36 தான் வரும். அதாவது இங்க 2ல இருந்து பெருக்க ஆரம்பிச்சிருக்கோம், இங்க 3ல இருந்து பெருக்க ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாக நம்ம
இந்த மாதிரி இந்த மாதிரி பகாக்காரணிப்படுத்தல் வந்து சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறது நம்மளோட வழக்கம். அது கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 2ஆம் நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா பெருக்கல் வந்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யணும் அப்படியும். பரிமாற்று பண்ண எப்படி பெருக்கலாம் ஒரே மாதிரி வரும். அந்த பண்பை நிறைவு செய்யறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் நம்ம சிறுசுல இருந்து தான் நம்ம போகணும். சரிங்களா? இது வந்து வகுத்தல் முறை. நான் போர்டில் போடுறேன், உங்களுக்கு சும்மா இப்போ புக்கில் காட்டுறேன். அதுக்கடுத்து காரணி செடி முறை பார்த்தீங்கன்னா அதே 36 எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். எப்படி பெருக்கிறோம்? 2 × 18, 2 18 36. அப்புறம் 2 ஒன்றும் பண்ண முடியாது, இது பகாக்காரணி. அதுக்கு 18 எடுத்துக்கிறோம். 9 18. இதுல 2 பகாக்காரணி 9 பிரிக்கலாம். 3 9. இது பகா எண். அப்ப இது பூரா வந்துடும். 2 × 2 × 3 × 3. இதே தான் இங்கேயும் வரும் பாருங்க. 2 × 2 × 3 × 3. ஸோ இதுதான் ஒரு எண்ணை பகா காரணிப்படுத்துதல்ல வகுத்தல் முறையும் காரணி செடி முறையும். நம்ம இதை கணக்கில் நான் இப்போ உங்களுக்கு போர்டில் போடுறேன் பாருங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது கணக்கு எப்படி போட்டாலும் வரும். 3ஆம் இப்போ 2ஆம் இப்போ 36 கொடுத்துருக்காங்க வச்சு. இங்கே வந்து 2 × 18 பிரிச்சிருக்காங்க. 2 18 36 போட்டிருக்காங்க. சில பேர் 3ஆம் வாய்ப்பாடு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 12 3 36. பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும்? 12 3 36. அடுத்து 12 பிரிப்போம். இங்கே என்ன? 6 12. அப்போ இந்த 6 பிரிச்சா 2 3 6. அப்போ எல்லாத்தையும் பெருக்கினா என்ன வரும்? இங்கே பகா காரணிப்படுத்தல் 3 × 2 × 2 × 3. இதே தான் வரும். இதுவும் சேமாக தான் வரும். பெருக்குனா கரெக்டாக தான் 30 வரும். அடுத்து பார்த்து இது பாருங்க. இங்கே 9ஆம் வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 9 9 20 49 49 36. அப்போ இங்கே 4 பிரிச்சோம்னா 2 4. 9 பிரிச்சா 3 9. இதுக்கு என்ன வரும்? 2 × 2 × 3 × 3. இதே தான் வரும். சேம் தான் வரும். அதே மாதிரி இங்கே 6னா 6 6 36. 3 2 6. 6 பிரிச்சோம்னா 2 3 6. அப்போ என்ன பகா காரணி? 2 × 3 × 2 × 3 3. ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பெருக்கலான பரிமை இந்த நான் சொன்னது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வாட்ச் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்புறம் இங்கே ஒரு அருமையான ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியுமால 2 மற்றும் 3 என்ற எண்களை தவிர எல்லா பகா எண்களும் 6 மடங்குகளை விட 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ இருக்கும். எடுத்துக்காட்டாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றை வேறு பகா எண்களுக்கும் சரிபார்க்க அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சம் நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு இதை அடுத்த வீடியோவில் சொல்றேன். இந்த வீடியோவில் டைம் நிறைய போயிடும். அடுத்த வீடியோ சொல்றேன். உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். இது புரியலன்னா எனக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். அடுத்த வீடியோவில் இதுக்கு என்னங்கிறது நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ நம்ம பயிற்சி 1.1ல 11ஆம் கணக்கு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு எண்ணையும் காரணி செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் பகா காரணிப்படுத்துக அப்படின்னு ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்காங்க. 6 கணக்குல முதல் கணக்கையும் 5ஆம் கணக்கையும் நான் போடுவேன். இந்த 2 3 ஹோம்ஒர்க். இந்த 2 கணக்கு ஹோம்ஒர்க். சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு பார்ப்போம். 60 பார்ப்போம். இப்போ வகுத்தல் முறை 60ஆம் நம்பருக்கு போட்டிருக்காங்க. 60 வந்து வகுத்தல் முறையில் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2ஆம் வாய்ப்பாடு. ஃபர்ஸ்ட் 6 எடுத்துக்குவோம். 2 3 6. அப்போ 30. 30 2 60. அப்புறம் மறுபடியும் 2 2 15 30. 2ஆம் வாய்ப்பாடு அடிக்காது, 3ஆம் வாய்ப்பாடு அடிக்கும். 3 5 15. இதை வந்து 5ஆம் வாய்ப்பாடு தான் அடிக்கும். 1 5. அப்போ 60இன் பகா காரணிகள் என்ன? 2 × 2 × 3 × 5. அடுத்து காரணி செடி முறை போடலாமா? காரணி செடி 60 எடுத்தோம்னு வச்சுக்க. என்ன பண்ணலாம்? 2 × 30. 2 × 30. பகா காரணிங்கிற ரவுண்ட் பண்ணிக்க. இதை வந்து பகை எண்ணை வந்து இப்படி போட்டுக்க. இது 30 பிரிக்கலாம். 30 பிரிச்சா என்ன வரும்? 2 × 15. 15 2 30. ரவுண்ட் போட்டுக்க. இதை கட்டம் போட்டுக்க. இதை பிரிக்கலாம். 3 5. இது ரெண்டுமே பகா எண். இந்த மாதிரி போட்டாச்சுன்னா அப்ப என்ன எடுத்து எழுதிடலாம். இருக்கு 60இன் பகா காரணிகள் என்னென்ன வருது பாருங்க. 2 × 2 × 3 × 5. பாத்தீங்கன்னா இதுவும் சேமா இருக்கும், இதுவும் சேமா இருக்கும். இதுதான் வகுத்தல் முறையில அதாவது காரணி செடி முறையும் வகுத்தல் முறையும் பிரேம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கிறது. அதாவது பகா காரணிப்படுத்துதல். இது நம்பர் வந்து எதுனா 11 நினைக்கிறேன். 11ல 1ஆம் கணக்கு போட்டிருக்கேன். இன்னொரு கணக்கு நான் போடுறேன். இப்ப 11ல 5 420 அப்படிங்கிற எண்ணுக்கு வகுத்தல் முறையிலையும் காரணி செடி முறையிலையும் பகா காரணிகள் கண்டுபிடிக்க போறோம். இப்ப வகுத்தல் முறை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 420 இது 2ஆல வகுக்கும். சரியா? முதல்ல 4 மட்டும் எடுத்துக்கிறேன். 2 4. அதுக்கப்புறம் 2 எடுத்துக்கிறேன். 2 2. 0 அப்படியே போட்டுறேன். இது ரொம்ப சிம்பிள். இப்படி பெருக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 வகுக்கும். 0 இருக்கிறதுனால 2 வகுக்கும். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்துக்கிறேன். 2 2. அப்புறம் 1 இருக்கு அடங்காது, அதனால ஒரு 0 போட்டுக்கிறேன். இப்ப 10. 10 வந்தா 2 10. இப்ப இது ஒற்றை எண், அதனால இது வகுக்கும். 3ஆம் நம்பர் வகுக்கும்.
ஒற்றை எண் அப்படிங்கிறனால இது வகுக்கும், 3 எண் வகுக்கும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 வகுக்காது, 10 எடுத்துக்கிறோம், 2 நம்பர் எடுத்துக்கிறோம். 3 9, மிச்சம் 1 இருக்கும். அப்போ 1 சேர்த்தா இது 15 ஆயிரும். 3 15. ஈஸியா பாரு, 35 3 இப்படி எவ்வளவு ஈஸியா பாருங்க பாரு. ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறேன், அடங்காது. ஃபர்ஸ்ட் முதல் டைம்ங்கிறனால எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது டைம் எடுக்கும்போது பிரச்சனை என்னது, 0 சேர்த்துக்குவோம். 10 எடுத்துக்கிறோம், 3 9, மிச்சம் 1 வரும். 10ல 9 போச்சுன்னா 1 வரும், 15. 3 15. அதுக்கப்புறம் இது என்ன வகும், 5 வாய்ப்பாடு தான் வகுக்குது. 7 35. இது வேற எதுவும் பகா எண்ணு, அப்ப 7 தான் வகுக்கும். சோ என்ன ஆயிடுச்சு, 420 காரணிகள். 420 காரணிகள் என்னென்ன வருது பாரு, 2 × 2 × 3 × 5 × 7. ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்து காரணி செடி முறையில போடுவோம். இப்ப பார்க்க போறோம் வகுத்தல் முறையை பார்த்தாச்சு. இப்ப காரணி செடி முறையை பார்ப்போம். ஆல்ரெடி 2 பகைன்னு வகும், ஏற்கனவே அதை வகுத்தல் முறை 210 வரும். இது 2 × 210. இது வந்து பகாயன், இது வந்து பகையனுங்கனால இப்படி போட்டுக்கிறோம். இப்ப 210 எப்படி பிரிக்க போற, 2ஆம் வாய்ப்பாடுல பிரிச்சோம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 × 105 வரும். பார்த்துருக்கோம்ல ஏற்கனவே. 105 2ஆல் பிரிக்கணும் என்ன வரும், 210 வரும். இப்ப இதை பிரிக்கிறோம். இதை பிரிச்சா என்ன வரும், 5ஆம் வாய்ப்பாடுல பிரிச்சோன்னு வச்சுங்களேன். எல்லாம் ஒரு 5ஆம் வாய்ப்பாடு, 5ங்கிறது பகையன். 5ல இருந்து 105 வந்து மூணாம் நம்பர் காரணியாகும். சோ 3 × 35. 35 3 போட்டு பாரு வரும். வருதா? 35 × 3. இது காரணி, இது பகையன். இது 2ஆ பிரிச்சா என்ன வரும், 5 × 7. 5 35. 5 35. அப்ப நீ எடுத்து எழுதிடலாம். 421 பகா காரணிகள் என்ன வரும், பகையன் ரவுண்ட் அடிச்ச அப்புறம் என்னது, 2 × 2 × 3 × 5 × 7. இப்ப பார்த்தோம்னா வகுத்தல் முறையில கண்டுபிடிச்சதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், காரணிச்செடி முறையில கண்டுபிடிச்சதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ வகுத்தல் முறை போட்டு காரணிச்செடி முறை போட்டா ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஈஸியா போட்டுடலாம். சோ நம்ம இப்போ உனக்கு ஒரு நம்பர் கொடுத்தா அதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் பகா காரணிப்படுத்தல் கண்டுபிடிக்கிறது உனக்கு தெரியும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளு, நான் சொல்லித்தரேன். இப்போ உனக்கு இதுல 2 ஹோம்ஒர்க் தரேன் பாருங்க. இதுல 2 ஹோம்ஒர்க் தான்ப்பா. இந்த 11ல 2 3 இது 2 ஹோம்ஒர்க் தான். மற்றபடி இந்த கணக்கு நோட்ல எழுதியிருக்கேன், உங்களுக்கு போட்டோஸ் போடுறேன். இது 2 கிளாஸ் நோட்ல எழுதிக்கிங்க. இந்த 2 கணக்கு மட்டும் ஹோம்ஒர்க்.